वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்ற பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்ற பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यमनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। अश्वत्थः सर्ववृक्षाणां देवर्षीणां च नारदः गन्धर्वाणां चित्ररथः सिद्धानां कपिलो मुनिः उच्चैः श्रवसमश्वानां विद्धि माममृतोद्भवम् ऐरावतं गजेन्द्राणां नराणां च नराधिपम्। அடுத்ததாக திரு ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம்.
அஸ்வத்த சர்வவிருக்ஷாணாம் தேவரிஷீணாம் ச நாரதः கந்தர்வாணாம் சித்திரரதः சித்தானாம் கபிலோ முனிः உச்சைஸ்ரவசமஸ்வானாம் வித்திமாம் அமிர்தோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இந்த 10வது அத்தியாயத்தில் முக்கியமான பல விஷயங்களை பரமாத்மா அருளி செய்து கொண்டிருக்கிறார். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்பதான ஒரு வாக்கியம் உண்டு. எல்லாம் விஷ்ணு ஸ்வரூபம்தான். ஜோதிம்ஷி விஷ்ணு புவனானி விஷ்ணு மனானி விஷ்ணு என்று உலகத்தில் இருக்கக்கூடிய சமஸ்தமும் சராச்சரம் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா நம்ம. அப்பேற்பட்டதான இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விஷ்ணு ஸ்வரூபம்தான், விஷ்ணுமயம்தான். அத்தகையதான அந்த விஷ்ணுமயமான இந்த ஜகத்தில் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்வது என்பது சாத்தியமில்லை. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? சர்வஜனான பரமாத்மாவே அது சாத்தியமில்லைன்னு சொன்ன பிறகு நாம் அதற்காக முயற்சிக்கலாமோ? இருந்தாலும் நமக்கு ஒரு கியூரியாசிட்டி உண்டு. அட்லீஸ்ட் சிலது தெரிஞ்சுக்கணும், சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அவற்றினுடைய மேன்மையை தெரிஞ்சுக்கணும், அதனுடைய மகாத்மியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆசைப்படுகிறோம். அர்ஜுனன் அப்படி தான் ஆசைப்பட்டான். இந்த 10வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்டான், அதெல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நான் ஆசைப்படுகிறேன். அஃப்கோர்ஸ் எதெல்லாம் சொல்ல முடியுமோ, எதெல்லாம் எனக்கு புரியுமோ, எதெல்லாம் நான் அறியலாமோ, அந்த காலம் நேரம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அதற்கு உட்பட்டதான விஷயங்களை நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தான். சர்வஜனான என்னாலேயே, சர்வசக்தனான என்னாலேயே அதை சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் உனக்கு நல்ல அபிருச்சி இருக்கிற காரணத்தினாலே அர்ஜுனா, நான் இவற்றையெல்லாம் உனக்கு விவரித்து சொல்லுகிறேன், இவை அனைத்தையும் நான் உனக்கு விவரித்து சொல்லுகிறேன் என்று பரமாத்மா அர்ஜுனனுக்கு அதை உபதேசம் பண்ண ஆரம்பித்திருக்கிறான். இதைத்தான் நாம் இந்த 10வது அத்தியாயத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம். ஹிமவத் பர்வதத்தினுடைய மகிமை இதற்கு முன்பான ஸ்லோகத்தில் காண்பிக்கப்பட்டது. மகர்ஷீணாம் பிருகுரகம் கிராமஸ்பி ஏகமக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்பி ஸ்தாவராணாம் ஹிமாலயா. காளிதாசனுடைய ஸ்லோகத்தை போன உபன்யாசத்தில் கோட் பண்ணினோம். அஸ்துத்தரஸ்யாம் திஷி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா பூர்வாபரோ தொயநிதோ வகாஹ்ய ஸ்தித பிருத்திவ்யா இவமான தண்டா என்ற ஒரு ஸ்லோகம். இது குமார சம்பவத்தினுடைய முதல் ஸ்லோகம். கிழக்கு மேற்கு இருபுறமும் சமுத்திரத்தை வியாபித்து கொண்டு அந்த இமாலயம், அந்த இமாலயத்துடைய பரப்பளவு அகலம் எவ்வளவோ அதற்கு உட்பட்டது முழுக்க நம்முடைய பாரத தேசம் என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த காலத்திலேயே ஒரு ஜியாகிரஃபி கொடுத்துருக்காங்க காளிதாசன். காளிதாச மகாகவியினுடையதான அந்த ஸ்லோகத் பிரகாரம் நாம் பார்த்தோம்னு சொன்னால், இந்த தேசத்தினுடைய வரைபடம்ன்றது நமக்கு சுலபமாக புரிஞ்சிடும். நிறைய பேர் இப்போ தங்க சொந்தம் கொண்டாடுறோம் இல்லையோ, இது எங்களுக்கு, இந்த தேசம் எங்களுது அப்படின்னு. இந்த தேசத்தினுடைய வரைபடம் அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது, முழுக்க வியாபித்திருக்கிறது. அந்த மலையினுடைய தொடர்ச்சின்றது மிக பிரம்மாண்டமானது. பூமிக்கு ஒரு அளவுகோல் மாதிரி இருக்கு. அந்த மலையே எப்படி இருக்கு? பூமியினுடைய அளவுகோல் மாதிரி இருக்கு. பூர்வாபரவு, கிழக்கு மேற்கு நன்கு வியாபித்திருக்கிறது. தோயநிதி என்றால் சமுத்திரத்திற்கு பெயர். அதை நன்கு வியாபித்து அர்த்தம் பறந்து பூமி பரப்பிற்கு ஒரு அளவுகோலை போன்று உள்ளது. தேவதாத்மா, தெய்வாம்சம் பொருந்திய மலை, அதுதான் முக்கியமான வார்த்தை. தேவதாத்மான்றதுக்கு தாற்பயம் என்ன? தெய்வாம்சம் பொருந்திய மலை என்று வர்ணிக்கிறார். இப்பொழுது மலையை வர்ணித்தாரா, அதன் பிறகு ஒரு மரத்தை வர்ணிக்கிறார். அஸ்வத்த சர்வவிருக்ஷாணாம் தேவரிஷீணாம் ச நாரதா கந்தர்வாணாம் சித்திரரதः சித்தானாம் கபிலோ முனிஹி. சர்வவிருக்ஷாணாம், எவ்வளோ மரங்கள் இருக்கு. மரங்கள், கணக்கற்ற மரங்கள். அதுக்கு பொட்டானிக்கல் நேம்ஸ்லாம் கூட வச்சிருப்பா இல்லையா? அந்த மாதிரி மரங்களுக்குள்ள அஸ்வத்தம் என்னும் மரம் மிக சிரேஷ்டதமமானது. பாரிஜாதம் முதலான மரங்கள் இருக்கு. கற்பக மரம்னு சொல்கிறோம், பாரிஜாத மரம்னு சொல்கிறோம். அந்த மரத்துக்கிட்ட போய் கேட்டால் ஏதாவது கொடுக்குமா? எல்லாம் கொடுக்கும், என்ன வேணாலும் கொடுக்கும்.
நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கும். ஆனால் அந்த மரத்தை பிரணாம நமஸ்காரங்கள் பண்ண முடியுமா? அவசியம் இல்லை. அந்த மரத்தை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு மரம், அதில் நல்ல புஷ்பங்கள் பூத்து குலுங்குகின்றது. அந்த புஷ்பத்தை நாம் பகவானுக்கு அர்ப்பிக்கிறோம். இப்போ துளசி பூஜை பண்ணுறோம். துளசி செடியை வச்சு அந்த துளசி பூஜைக்கு துளசி செடியை துளசி மாடத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அதற்கு அழகான விளக்குகள் ஏற்றி அந்த துளசி பூஜையை நாம் சரியாக பண்ணுறோம். அது ரொம்ப விசேஷகரமானது, மங்களகரமானது, க்ஷேமதாயகமானது என்று அந்த துளசியை நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். தட் இஸ் கரெக்ட், ஓகே, ஃபைன். ஆனால் துளசின்றது செடி தான், மரமாகாது. மரங்கள் வந்ததுன்னா இப்போ அந்த அந்த சின்ன செடி பெரிய செடி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் சேர்த்து பெருசாக பார்த்தோம்னா மரங்கள், விருட்சம். இப்போ ஆலமரம் இருக்குது, கிளைத்து செடித்து பருத்து அகன்று பறந்து இருக்குது. சில ஆலமரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏக்கர் கணக்கில் விரிஞ்சிருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும், அதனுடைய கிளைகள்லாம் பறந்துருக்கும். பஞ்சவட்டி அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் நாம் கவனிச்சிருக்கலாம். ராமன் பஞ்சவட்டிக்கு போனான்னு நம்ம கேள்விப்படுறோம். அந்த பஞ்சவட்டின்றது என்னது? வட்டம்னா ஆலமரத்துக்கு பேர், வட்ட விருட்சம்னா ஆலமரத்துக்கு பேர். அதனால தான் வட்டபத்திரசாயி என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளுக்கு திருநாமம். நிறைய பேர் வடபத்ரசாயின்னுவான். அதெல்லாம் வடை, தோசை, இட்லி, பொங்கல், பூரி, சப்பாத்தின்னு இப்படியா சொல்லிட்டு இருப்பான். வட்டம்னா ஆலமரத்துக்கு பேர். வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம். ஆண்டாள் நாச்சியார் தன் பாசுரத்தில் ஆலின் இலையாய் அப்படின்னு பெருமாளை கொண்டாடுறான். ஆனால் வடபத்ரசாயி சொல்லாதீங்க, வட்டம்னு சொல்லணும். வட்ட விருட்சம்னு பேர் அதுக்கு. அவ்வளோ பெரிய ஆலமரம் இருக்கேனர். அப்படி இருந்தால் கூட அஸ்வத்தம் என்னும் விசேஷமான மரத்திற்கு பெருமை உண்டு. அதனால தான் சம்சார விருட்சத்தையே அஸ்வத்தம் என்று பெருமாள் கீதையில் சொல்ல போகிறார். மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணுரூபிணே அக்ரதோ சிவரூபாய அக்ரத விருட்சராஜாய தே நமஹ. ஸ்காந்த புராணத்தில் இந்த மரத்தை அதனுடைய பெருமையை விவரிக்கிறார். மூலத்தோ பிரம்மரூபாய, அதனுடைய மூல பாகம் இருக்கே, அடிபாகம்னு சொல்கிறோமே, மூலத்தோ பிரம்மரூபாய. அந்த மூலம் என்பது ஆணிவேர், அடியிலிருந்து, அது பிரம்மரூபம், பிரம்மாவினுடைய ஸ்வரூபம். அஸ்வத்த விருட்சத்தில் 33 கோடி தேவர்களும் வாசம் பண்ணுற அஸ்வத்த மரத்தில் அரச மரம்னு பேர். மரங்களுக்கெல்லாம் அது அரசனாக இருப்பதனால தான் அந்த மரத்திற்கு என்ன பேர்? அரச மரம். விருட்சராஜகான்னு பேர். விருட்சராஜகா, விருட்சம்னா மரம், அந்த மரத்துக்கு ராஜா, விருட்சராஜகா அப்படின்றது இருக்கே, அதான் அரச மரம் அப்படின்னு சொல்கிறார். மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணுரூபிணே. மூலத்தா பிரம்மரூபாய, மத்தியம பிரதேசம் என்பது விஷ்ணுஸ்வரூபமாய் விளங்குகிறது. மத்தியதோ விஷ்ணுரூபிணே அக்ரத சிவரூபாய. நுடியானது சிவஸ்வரூபம், கீழ்பாகம்ன்றது பிரம்மரூபம், மத்தியம பிரதேசம் என்பது விஷ்ணு ரூபம், அக்ரதகான நுனி பிரதேசம் என்பது சிவரூபம். இப்படி இருக்கக்கூடிய விருட்சராஜாய தே நமஹ. அந்த விருட்சராஜன், மரங்களுக்கு அரசன், மரங்களுக்கு அரசனான அவனை நான் வணங்குகிறேன், மரங்களுக்கு அரசனான அவனை நான் சேவிக்கிறேன் என்று வர்ணிக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், கிராமங்களில் ஆற்றங்கரை ஓரம் ஒரு அரச மரம் இருக்கும். பெரும்பாலும் அந்த அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையார் இருப்பார், இல்லை ஒரு சிவலிங்கம் இருக்கும், இல்லை ஹனுமார் இருப்பார், இல்லை நாகப்பிரதிஷ்டை பண்ணியிருப்பா, அல்லது ஒரு ஆலயம் இருக்கும், சின்னதாக ஒரு கோவில், பகவத் சன்னிதானம் ஒன்று இருக்கும். அரச மரம் பிரதானமாக இருக்கும். அந்த அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணுவா, அதற்கு மஞ்சள் குங்குமம் இடுவா, அடுத்தது அதுக்கு தூப தீப நிவேதனங்கள்லாம் பண்ணுவா. வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, இது முதலான சந்தர்ப்பங்கள் வந்ததுன்னா அந்த அரச மரத்திற்கு அபிஷேகாதிகள்லாம் பண்ணி அதை கொண்டாடுவா. இன்னொன்று சில பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு அரச மரத்தை சுற்றி வருவா, பிரதட்சணம் பண்ணுவா. அப்பேற்பட்ட அரசமரமாக நான் இருக்கிறேன், மரங்களுக்குள்ளே அரசனாக நான் இருக்கிறேன் என்று பரமாத்மா அருளி செய்கிறான். மூலத்தோ பிரம்மரூபாய. மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், ஏன்னா சில பேருக்கு யூஸ் ஆகும். அந்த அரசமரத்தை சேவிக்கச்சே நீங்கள் சேவிக்கலாம். மூலத்தோ விஷ்ணு பிரம்மரூபாய மத்தியத்தோ விஷ்ணுரூபினே அக்ரத சிவரூபாய விருட்சராஜாய தே நமஹான்னு சொல்கிறோம். இப்படி அஸ்வத்தம், நான் யார்? அஸ்வத்த சர்வ விருட்சானாம்
தேவரிஷீனாம் ச நாரதா, மரீச்சி முதலான மகரிஷிகளை பற்றி சொன்னார், பிருகஸ்பதி முதலானவர்களை பற்றி சொன்னார். இப்போ ரிஷிகளுக்குள்ளேயே தேவ ரிஷி, பிரம்ம ரிஷி, அந்த மாதிரி மகரிஷி, இப்படிலாம் வித்தியாசங்கள் உண்டு. தேவரிஷி நாரதர், பர்வதர் முதலானவர்கள் தேவரிஷிகள். அந்த தேவரிஷிகளுக்குள்ளே நான் நாரதராக இருக்கிறேன் அப்படின்றோம். நாரதர்னா நம்ம சினிமாலாம் பார்த்து நாரதரை ஒரு காமெடி பீஸ் ஆக்கிட்டோம் நம்ம. ஆக்சுவலி நாரதர்ன்ற ஒரு மகாத்மா. நாரம் ததாதி இதி நாரதா, பிரம்மஜானத்தை நமக்கு அளிப்பதினாலே அவருக்கு நாரதர்னு பேர். புராணங்களில் பாருங்க நீங்கள், வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணம் எழுதுறதுக்கு யார் காரணம்? நாரதர் தான் காரணம். நாரதர் ராமனுடைய அற்புதமான சரித்திரத்தை வால்மீகிக்கு உபதேசம் பண்ணார். அதை கம்பராமாயணத்தில் வரும்பொழுது நாரணன் விளையாட்டை எல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி பகவான் என்று கொண்டாடுகிறார் கம்பன். நாரணனுடைய விளையாட்டு ராமாயணம்ன்றது இது, உலகலாம் அலகிலா விளையாட்டுடையவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருடைய கம்பராமாயணத்தை. நாரணன் விளையாட்டை நாரத முனிவன் கூற வால்மீகி கேள்வி கேட்கிறார். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விடாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம் என்று நாரதரை பார்த்து கேள்வி கேட்கிறார் வால்மீகி மகர்ஷி. கோன்வஸ்பின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேண சகோ யுக்தா என்று வரிசையாக 16 கேள்விகள் கேட்கிறார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாரதர் பதில் சொல்றார். அதற்கு சம்க்ஷேப ராமாயணம் என்பதாக பெயர். ராமாயணத்துடைய சுருக்கத்தின் சுவை, அந்த சுருக்கத்தை வால்மீகி தான் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு 24,000 ஸ்லோகங்களுடைய ராமாயணத்தை விரிவாக அருளி செய்தார். இப்படி வால்மீகிக்கு பிரம்மஜானத்தை ஊட்டியவர் யார்? நாரத பகவான். துருவனுக்கு பிரம்மஜானத்தை அளித்தவர் யார்? நாரத பகவான். பிரகலாதனுக்கு பிரம்மஜானத்தை அளித்தவர் யார்? நாரத பகவான். தர்மபுத்திரர் தன்னுடைய ராஜசூய யாகத்தில் கிருஷ்ணனாலே சிசுபாலன் கொல்லப்பட்டு விழுந்து அந்த சிசுபாலனுடைய தேகத்திலிருந்து திவ்யமான ஒரு ஜோதிஷ், ஒரு தேஜஸானது கிருஷ்ணனுடைய தேகத்தில் சென்று மறைந்த ஆச்சரியத்தை பார்த்து வியந்து நின்ற பொழுது அந்த கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை அருளி செய்தவர். அதாவது இதற்கு முன்பாக கிருஷ்ணன் ராமனாக பிறந்தான், அதே கிருஷ்ணன் அதற்கு முன்பாக நிருசிம்மனாக அவதரித்தான். அந்த நிருசிம்மன் இரண்யகசிபுவை சம்ஹரித்தான். இரண்யகசிபு இரண்யாக்ஷன், ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவக்ரன் என்பதாக 3 பரம்பரையில் 3 பிறவிகளில் பகவானிடத்தில் துவேஷபுத்தியுடன் இவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பதான கதையை சொல்லி தர்மபுத்திரருக்கு ஏற்பட்டதான வியப்பின் தெளிவை உண்டாக்கினவர் நாரதர். அப்பேற்பட்ட நாரதர் பத்ரிகாசிரமத்தில் பகவானாலே உபதேசிக்கப்பட்டவர். ஒரு சமயம் பிரம்மதேவருக்கே ஞானம் குறைந்த பொழுது சொல்லக்கூடாத விஷயத்தை சொல்லக்கூடாத சிஷ்யனுக்கு சொல்லிட்டார். அதனால தான் அடிக்கடி சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் பப்ளிக்கில் கேட்காதீங்க, பப்ளிக்கில் சொல்ல முடியாது, ஏன்னா இந்த சமாச்சாரங்கள்லாம் ரொம்ப ரகசியமாக இருக்கணும். கேட்கக்கூடாதது பப்ளிக்கில் சம்பிரதாய விஷயம், கேட்கக்கூடியது ஏகாந்தத்தில் குருவினிடத்தில் ரகசியம், அப்படி வச்சுக்கோங்க நீங்கள். அதனால் இப்படி ஒரு சிஷ்யன் ஒருத்தன் வந்தான், இந்திரன்னு பேர். அந்த இந்திரன் பிரம்மாவை பரீட்சை பண்ண வந்தான். அவனை தன்னுடைய ஸ்கூலில் சேர்த்துனார் பிரம்மா. கடைசியில் ஸ்கூலை இழுத்து மூடுற மாதிரி ஆகிடுது. ஏன்னா பிரம்மாவுக்கு நாலெட்ஜே போயிடுது, பிரம்மாவுக்கே ஞானம் மறந்து போயிடுது. என்ன பண்ணுறது தெரியல, ஓன்னு பிரம்மா கதறினார். அப்பா அவருடைய பிள்ளை நாரதர் பிரம்மாவை கூப்பிட்டு, நீ கவலைப்படாத, உனக்கு நான் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு பிரம்மஜானத்தை மறுபடியும் பிரம்மாவிற்கு உபதேசம் பண்ணாராம். அதனால் அவருக்கு நாரதர் பேர். நாரம்னா தீர்த்தம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அவர் வந்தார்னா நமக்கு தீர்த்தம் கொடுப்பார் அப்படின்னா. இல்லை சுவாமி பாட்டில் ஒரு வாட்டர் கேன் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறார் அவர், நாரதர் வீடு வீடாக தண்ணி கேன் போட்டுருக்காராண்ணா, அந்த அர்த்தம் பண்ணக்கூடாது. அதாவது நாரதர் பிறந்த பொழுது, அவதரித்த பொழுது விசேஷமாக உலகத்தில் எல்லோருக்கும் சுபிக்ஷமாக மழை பொழிந்தது ஒரு அர்த்தம். ரெண்டாவது, இந்த இடத்துல தீர்த்த சப்தத்துக்கு தாற்பயம் என்ன? நம்மை பவித்திரமாக்குபவர், புண்ணியமாக்குபவர், புனிதமடைய செய்பவர் என்பதாக பொருள். அதனால் தேவரிஷீனாம் அகம் நாரதா என்று அஜ்ஞானத்தை போக்குபவர். சித்திரரதா கந்தர்வர்கள், கந்தர்வராஜன் பேர். சித்திரரதன்றதான பாகவதம் மகாபாரதம் முதலான இதிகாச புராணங்களில் இந்த சித்திரரதன் என்னும் கந்தர்வராஜனுடையதான பெருமை காண்பிக்கப்படுகிறது. அடுத்தது சித்தி பெற்றவர்கள்னா அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்திகி, பிராகாமியம், ஈஷித்துவம், வசித்துவம் என்பதாக 8 சித்தி. உடம்பை இலேசாக்கிக் கொள்வது, உடம்பை பாரமாக்கிக் கொள்வது, ஆகாயத்தில் பறப்பது, தண்ணீரில் மேல் நடப்பது, இப்படியெல்லாம் சித்தி உண்டு. உடம்பை அப்படியே குட்டி உண்டாக்கிக்கிறது, உடம்பை பெருசாக்கிறது, பலூன் மாதிரி ஊதி வச்சுக்கிறது, இதெல்லாம் சித்திகள். இந்த மாதிரி சித்தி பெற்ற ஞானிகள் இன்றைக்கும் இருக்கா. ஆஞ்சநேயனுடைய பெருமையை சொல்லும் பொழுது, நல்ல மழை பெஞ்சதுன்னா, நல்ல ஹோன்னு மழை பெய்தது என்றால், ஒரு மழைத்துளிக்கும் இன்னொரு மழைத்துளிக்கும் நடுவில் தன் மீது மழைத்துளி விழாமல் நடந்து செல்லும் ஆற்றல் பெற்றவராம் ஆஞ்சநேயர். அப்படி உடம்பை குறிக்குமாறாம்.
நல்ல மழை பெஞ்சதுன்னா சார், ஒரு மழை துளிக்கும் இன்னொரு மழை துளி, ஒரு டிராப் இன்னொரு டிராப்புக்கு நடுவில் அவர் அழகாக மூவ் பண்ணுவாராம். என்ன மாதிரி சூக்ஷ்மமாக மூவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உடம்ப டைனி பார்ட்டாக சுருக்கிக்க முடியும். சித்தி பெற்றவர். அது ஆஞ்சநேயருடைய பெருமை. அந்த மாதிரி சித்தி பெற்றவர்கள் இல்லையா? இது மாதிரி நிறைய பேர் சித்தி பெற்றவர்களே. சித்தானாம் கபிலோ முனிகி. அந்த சித்தி பெற்றவர்களுக்குள்ளே கபிலவாசுதேவர், கபிலர் என்னும் முனி. ரிஷிம் பிரசூதம் கபிலம் என்று வேதமானது கபிலரை கொண்டாடுறது. கபிலர்ன்றவர் யார் அப்படி கேட்டால் பெரிய மகாத்மா. அவரால் தான் சாங்கியம் என்பதான ஒரு சாஸ்திரமே உலகத்தில் நடையாடிற்று. அந்த கபிலரிடத்தில் அபச்சாரப்பட்டதினால்தான் சகரனுடைய 60,000 பிள்ளைகளும் சாம்பலாக போனார்கள். அவர்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் பகீரதன் ரொம்ப கஷ்டப்பட்டு கங்கையை கொண்டு வந்து பூமியில் விட்டான் அப்படின்னு கதையெல்லாம் இருக்குது. அப்பேற்பட்டதான கபிலவாசுதேவர் அவர் தான் தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணார். சாங்கியம்ன்றதான ஒரு யோகம், கர்தம பிரஜாபதியினுடையதான ஒரு வம்சம். அத்தகையதான கபில முனிவராக நான் இருக்கிறேன். வேதத்திலேயே அந்த கபில வாசுதேவரை குறித்ததான பெருமை சொல்லப்படுகிறது. ரிஷிம் பிரசூதம் கபிலம், வேதமே அவரை கொண்டாடுகிறது என்று சொன்னார். அடுத்தது உச்சை ஸ்ரவசமஸ்வானாம் வித்திமாம் அமிர்தோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம். குதிரைகளுக்காக, குதிரைகள் எத்தனையோ விதமான குதிரைகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த குதிரைகளுக்குள்ளே பெஸ்ட் குதிரை எது அப்படின்னு கேட்டால் அஸ்வத்தங்களுக்குள்ளே உச்சை ஸ்ரவஸ் என்பதான ஒரு குதிரை. அமிர்தம் கடையும் பொழுது அந்த அமிர்தத்திற்காக தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வாசுகியை கைராக்கி ஐலசா ஐலசா பாடியே அதை கடைஞ்சல் இப்படி இப்படி பிடிச்சி இழுத்தாலும் இல்லையும். ரொம்ப கயிறெல்லாம் பிடிச்சி டோ பண்ணுறது இழுக்கிறது தான் ஒன்று ஐலசா அப்படி பாடுறதுலாம் அங்கே தான் வந்தது. எங்கள் பார்க்கடலை கடையும் பொழுது ஒரு பக்கம் தேவர்கள் ஐலசா, ஒரு பக்கம் அசுரர்கள் ஐலசா. புரியுதா? அப்படி இழுத்து இழுத்து அதை கடைஞ்சா. அப்போ எத்தனையோ விஷயங்கள் வந்தது இல்லையா? எத்தனையோ உயர்ந்த வஸ்துக்கள் வந்தது. அதில் உச்சை ஸ்ரவஸ் என்பதான ஒரு வெண்புறவி, ஐராவதம் என்னும் சதுர்தந்த கஜம் 4 தந்தங்கள் உடையதான யானை. இது ரெண்டும் அமிர்தத்திற்காக கடலை கடைந்த பொழுது அந்த கடலிலிருந்து உண்டான உச்சை ஸ்ரவஸ் என்னும் குதிரை நான். குதிரைகளுக்குள்ள அதான் சூப்பர் டூப்பர் குதிரை. அது சேட்டாக் அப்படின்னு குதிரையெல்லாம் வச்சுருக்காள் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. அந்த மாதிரி இன்னொருத்தர் திருமங்கையாழ்வாருடைய குதிரைக்கு ஆடல்மா அப்படின்னு பேர். திருமங்கையாழ்வாருடைய குதிரைக்கு ஆடல்மா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அலெக்சாண்டர் அவருடைய தான குதிரைக்கு ஏதோ ஒரு பேர் ஒன்று வச்சுருக்கால. அந்த மாதிரிலாம் சொல்கிறாளே, ஒவ்வொருத்தரும் ஒரு குதிரையை வச்சுட்டுருப்பான். அந்த மாதிரி குதிரைகளுக்குள்ள சிறந்த குதிரை பாரசீக குதிரைன்னு சொல்லுவாள், அராபிய குதிரைகள் அப்படின்னு சொல்லுவாள், சிந்து அப்படின்னு சிந்து தேசத்தில் பிறந்த குதிரைகள் அப்படின்னுவா. அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாவற்றை காட்டிலும் பெஸ்ட்டு எது அப்படின்னு கேட்டால் தேவலோகத்தினுடைய உச்சை ஸ்ரவஸ். அந்த உச்சை ஸ்ரவஸை வச்சுட்டு தான் கருடனுடைய தாயாரான வினதையும் கருடனுடையதான மாற்றாந்தாயான கத்ருவும் பெட்டு வச்சுட்டா. அது ஒரு கதை, தனி கதை, கருடனுடைய கதை. அது குதிரைகளுக்குள்ளாக குதிரைகளுக்குள்ளே நான் கடலிலிருந்து தோன்றிய உச்சை ஸ்ரவஸ் என்னும் குதிரை. திக்கஜங்கள் இருக்கு, அஷ்ட திக்கஜங்கள் இருக்கு. 8 திக்குக்கு 8 கஜங்கள், திங்நாகர்கள் என்பதாக அதற்கு பெயர். அதே மாதிரி 8 குலபர்வதங்கள் உண்டு. இப்போ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு, மொத்தம் 8 திக்கு. அப்படிதான் கணக்கு பண்ணிக்கணும் நம்ம. அந்த 8 திக்குக்கு 8 குலபர்வதங்கள் இருக்கு, 8 மலைகள் உண்டு, 8 யானைகள் இருக்கு 8 திக்குல. திக்கஜங்கள் என்பதாக அதற்கு பெயர். அந்த 8 யானைகள் தான் பூமியை தாங்கிறதாம், உலகத்தையே தாங்கிறது ஒட்டு மொத்தமாக. இதெல்லாம் புராணங்களில் இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணணுமோ அப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காது. சுவாமி தேசிகன் 8 மாமூர்த்தி என் கண்ணன் 8 திரை என்பதாக ஒரு பாசனம் அருளி செய்திருக்கார். 8 8 நீங்கள்லாம் உலகத்தை நினச்சிக்கோங்கோ அப்படின்னு சினிமா பாட்டெல்லாம் வந்திருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் பிரசித்தமாக தெரியும். ஆனால் 700 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி தேசிகன் இந்த 8 8 எப்படி பிரிக்கணும்ன்றதை நமக்கு சொல்லி வச்சுட்டார். ஏன்னா 8 என்னும் எழுத்து நாராயண மந்திரம். அந்த 8 என்னும் எழுத்தினாலே நமக்கு எட்டாவது எதுவும் இல்லை என்பதை நமக்கு மனசுக்குள்ளே எட்ட வைப்பதற்காக சுவாமி தேசிகன் 8 8 என்பதாக பிரித்து காண்பித்திருக்கிறார். இப்போ சொல்வது உங்களுக்கு மனதில் எட்டினால் பரவாயில்லை, அது அழகாக பிரித்து காமிச்சிருக்கார் தேசிகன். அதில் 8 குலபர்வதங்களையும் வர்ணிக்கிறார், 8 திக்கஜங்களையும் அங்கே வர்ணிக்கிறார் இல்லையா? அப்போ அந்த திக்கஜங்கள் என்ன?
அத்தகையதான திக்கஜங்களும் நான் தான். ஜாகிரதையாக பார்க்கணும். அதில் ஐராவதம், ஐராவதம் என்பதான ஒரு யானை வலுவலேன்னு இருக்கும். இந்திரனுடையதான ரொம்ப பிரசித்தமான யானை, நல்ல மதம் பிடிச்ச யானை அந்த ஐராவதம். ஐராவதம் என்பதான யானையை குறித்து ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த கதையை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், பட் இங்கே ரிமைண்ட் பண்ணுறேன். பார்க்கடல்லேருந்து வந்தது ஐராவதம், ரொம்ப பெருமை அதுக்கு. அதனால் அதுவும் இந்திரனுக்கே தான் வாகனமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கர்வம் அதுக்கு ஏற்பட்டது. ஒரு நாள் இந்திரன் வெற்றி விழா ஊர்வலத்தில் அந்த ஐராவதம்ன்றதான யானை மேலே போயிட்டு இருக்கான். ஏதோ ஃபங்க்ஷன் அவள் ஊரில், வெற்றி விழா ஊர்வலம். மைசூர் தசராவில் யானைகள்லாம் அழகாக ஜம்முன்னு அணிவகுத்து போகும். யானை அம்பாரி மேலே சுவாமி ராஜாலாம் உட்காந்து ஊர்வலம் போவாள். அந்த மாதிரி இந்திரன் போயிட்டு இருக்கான். இப்போ துர்வாசர்ன்றதான ஒரு மகரிஷி வரார். அந்த துர்வாசர் அப்போ தான் உயர்ந்த தேவலோக புஷ்பத்தினாலே தொடுக்கப்பட்ட ஒரு மாலையை தான் பெற்று வந்திருக்கிறார் அந்த மகரிஷி. அந்த மாலைக்கே தெய்வீக அம்சம் இருக்குது. சில புஷ்பங்கள் பார்த்தா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ரொம்ப நேரமாக உபன்யாசம் கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீலிங் ஆகிடும், டயர்டாக போய்டும். சில புஷ்பங்கள் அழகாக பார்க்கச்சவே சந்தோஷமாக இருக்கும். நம்ம திருவேங்கடமுடியானுக்கு தோமாலம் பொழுது புஷ்பம் சாத்தச்சே எப்படி இருக்குது, ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு பெருமான் சாத்திக்கிறாரோ இல்லையோ, ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்து சாத்தும் பொழுது அந்த மாலைக்கே ஒரு தெய்வீக அம்சம். அதுவும் பெருமாளுக்கு சாற்றப்பட்ட பிறகு அந்த மாலைக்கு இன்னும் அந்த பொலிவு ஏற்படும். வஸ்து உயர்ந்த வஸ்து, நல்ல பரிமளம் மிக்க மாலை. வெறும் காட்டு மல்லி இல்லை, நல்ல மல்லி, நல்ல ஜாதி, நல்ல இருவாட்சி, நல்ல சாமந்தி, நல்ல சம்மங்கின்னு பெருமாளுக்கு மாலை சாத்திரா. பார்த்து 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 பூமாலை தோமாலை சேவை பெருமாளுக்கு நடக்கிறது. அந்த மாலைக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. இல்லைனா அந்த மாலை வேற எங்கேயானு போகலாம் இல்லையோ, யோசிச்சு பாருங்களேன். ஒரே செடியில் புஷ்பம் பூக்கிறது, ஒரு தோட்டத்தில் புஷ்பம் இருக்குது. அந்த புஷ்பத்தில் ஒரு பகுதியை பெருமாளுக்கு சாத்துறார், இன்னொரு பகுதி வேற எங்கேயோ போகிறது. அதை சொல்ல வேண்டாம், நம்ம வேற எங்கேயோ எடுத்தும் போகிறான். என்ன பிரயோஜனம் இல்லை? அந்த பூவும் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இப்போ துர்வாசருக்கு நல்ல பூ கிடச்சிது. அவர் வந்தார், இந்த ப்ரொசஷன் பார்த்தார். தேவேந்திரன் சக்தி உடையவன், சாமர்த்தியம் உடையவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கான். அப்போ ஏற்பட்ட தேவேந்திரனுக்கு இந்த மாலையை நம்ம பரிசளிப்போமேன்னு அந்த மாலையை, இந்த தேவேந்திரன் அவனுக்கு இந்த மாலை கொடுக்குறேன். அவன் யானை மேலே உட்காந்துருக்கான், ஐராவதம் மேலே உட்காந்துருக்கான். அவன் என்ன பண்ணான், அந்த யானை கிட்ட கொடுக்குன்றான். என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பெரியவா வந்திருக்கானா டக்குன்னு யானை விட்டு கீழே இறங்கி விழுந்து அவரை சேவித்து அவருக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கணும். கொஞ்சம் கர்மம் வந்து, கொஞ்சம் உயர்ந்த இடத்துல உட்கார்ந்தா அப்படி வந்துடும். அதான் இந்திரனுக்கு வந்தது. யானை கிட்ட கொடுக்கொண்டார். யானை கிட்ட கொடுத்தாரு துர்வாசர். இந்த மூந்து பார்த்துட்டு தூக்கி போட்டுருச்சு யானை. ஐராவதம் துர்வாசருக்கு உடனே கோவம் வந்துடுது. ரொம்ப ஐஸ்வர்ய மதமத்தோசி, ஆஹா, ஓவராக கையில் காசு புழங்க ஆரம்பிச்சதுன்னா தலைகால் புரியாமல் தான் ஆடுவேன்றது தெரிஞ்சுட்டா. என்னை பற்றி உனக்கு தெரியாதில்ல, எந்த ஐஸ்வர்ய செருக்கினாலே நீ இப்படி ஆட்டமாக ஆடுறியோ அந்த ஐஸ்வர்யம் ஒன்றை விட்டு போயிடட்டும் அப்படின்னோடனே அடுத்தனுடைய ட்ராயிங் அவ்வளோதான். என்ன, யானையை காணும் பூனையை காணும், இந்திரன் துபுக்கடியில் கீழே விழுந்து கிடக்கிறான். வெள்ளை வெளியே இருந்த யானை கருப்பாக பிடிச்சி என்ன எடுத்த, எல்லாம் மாறி போயிடுதுன்னு அர்த்தம். இந்திரனுக்கு செல்வம் இழக்கப்பட்டு விட்டது. அந்த அசுராலாம் ஈஸியாக வந்து இவளை அட்டாக் பண்ணிட்டான். அப்புறம் தான் இந்திரனுக்கு விஷயம் புரிஞ்சுது. இப்போ கடைசியில் என்ன எடுத்து, ஐராவதம் பண்ணதான ஒரு மிஸ்பிஹேவியர் ஒட்டுமொத்தமாக இந்திரனுக்கு அவனுடைய ஒரு பதவிக்கே வேட்டு வச்சு கொடுத்து. இது அதனால தான் யானைக்கு மதம் அப்படின்னு சொல்லுவாள். யானையை போல் மதம் பிடித்து இருக்கக்கூடாது. இந்திரனுக்கும் மதம் அதிகம், யானைக்கும் மதம் அதிகம். ரெண்டு பேரும் அட்டகாசம் பண்ணினா கடைசியில் ஐஸ்வர்யம் போயிடுது. இது ஒரு சின்ன ஒரு செய்தி உங்களுக்கு. இங்கே ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. பட் எது ஐராவதம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு, அங்கே உச்சைஸ்ரவஸுக்கு ஒரு கதை என்ன, கத்ரு வினத்தை என்னும் இருவர், அந்த இருவருக்குள்ளே ஒரு போட்டி. ஒரு ரிஷிக்கு 2 மனைவிகள், கஷ்யப பிரஜாபதிக்கு 2 மனைவிகள். அதில் கத்ருன்னு ஒருத்தி, வினத்தைன்னு ஒருத்தி. அந்த வினத்தையின் இடத்துல கத்ரு பெட்டு வைக்கிறான். உச்சைஸ்ரவஸ் என்பதான குதிரையின் இடத்துல ஒரு கருப்பு பிளாக் ஸ்பாட் இருக்குது அப்படின்னா அவன் பெட்டு வச்சான். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வினத்தை சொல்கிறான். ஏன்னா பார்க்கடலேருந்து உண்டானது வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், அது உடம்புல ஒரு கருப்பு மச்சம் கூட கிடையாது. கத்ரு சொன்னால் நான் நாளைக்கு காலத்தில் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னா, கத்ருவினுடைய பிள்ளைகள் பாம்புகள், சர்பன்ஸு, அதில் ஒரு கருப்பு பாம்பை கூப்பிட்டு, காரக்கோட்டகன்ற பாம்பை கூப்பிட்டு, நீ போய் உச்சைஸ்ரவஸ் வாலில் சுற்றிக்கோன்னு. அது போய் வாலில் சுற்றிடுது. தூரத்துலேருந்து பார்த்தா அந்த உச்சைஸ்ரவஸ் உடம்புல ஒரு கருப்பு ஸ்பாட் இருந்தது. பத்தியா நீ தோற்று போயிட்டேன், ஏமாந்துட்ட அப்படின்னு ஏமாந்துட்டேன்னு வினத்தையை கத்ரு அடிமைப்படுத்தினாள்.
தன் தாயினுடைய அடிமைத்தளத்திலிருந்து அவளை மீட்டெடுப்பதற்காக, இந்த அடிமை பெண்ணை மீட்டெடுப்பதற்காக பிறந்த பெரும் தலைவன் யார் அப்படி கேட்டால் கருத்மான் என்பது மேலே கதை. இந்த உச்சைஸ்ரவஸுக்கு ஒரு கதை. இப்படியாக மரங்களுக்குள்ளே அஸ்வத்த விருட்சமாக இருக்கிறேன் என்று ஆரம்பித்தான் பரமாத்மா. அஸ்வத்த சர்வ விருட்சாணாம் தேவரிஷீணாம் ச நாரதா கந்தர்வாணாம் சித்திரரதா சித்தானாம் கபிலோ முனிஹி உச்சைஸ்ரவசபஸ்வானாம் வித்திமாம் அமிர்தோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அஸ்வத்ஸ சர்வ விருக்ஷாணாம் அஸ்வத்ஸ சர்வ விருக்ஷாணாம் தேவர்ஷீணாஞ்ச நாரதः தேவர்ஷீணாஞ்ச நாரதः கந்தர்வாணாம் சித்ரரதः கந்தர்வாணாம் சித்ரரதः சித்தானாம் கபிலோ முனிः சித்தானாம் கபிலோ முனிः உச்சைஸ்ரவசமஸ்வானாம் உச்சைஸ்ரவசமஸ்வானாம் வித்தி மாமமிருதோத்பவம் வித்தி மாமமிருதோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாஞ்ச நராதிபம் நராணாஞ்ச நராதிபம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். அஸ்வத்ஸ சர்வ விருக்ஷாணாம் தேவர்ஷீணாம் ச நாரதः கந்தர்வாணாம் சித்ரரதः சித்தானாம் கபிலோ முனிः உச்சைஸ்ரவசமஸ்வானாம் வித்தி மாமமிருதோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாஞ்ச நராதிபம். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகமசாஸ்திர விஸ்தரைः தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷசாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி, கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா, 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 ரவி சசிகளா லோபலியா, ராஜச சுகுமார மதனா
श्रीमुख शोभले मुकुट कुण्डले श्रीमुख शोभले मुकुट कुण्डले श्रीमुख शोभले सुखाचे वोतले सुखाचे वोतले सुखाचे वोतले सकळ हे राजस सुकुमार मदनाचा पुतला राजस सुकुमार मदनाचा पुतला राजस सुकुमार मदनाचा पुतला कासे सोणसळा पांघरे पाटोळा कासे सोणसळा पांघरे पाटोळा धन नील सावळा धन नील सावळा धन नील सावळा बाईया नो राजस सुकुमार मदनाचा पुतला राजस सुकुमार मदनाचा पुतला राजस सुकुमार मदनाचा पुतला सकळ ही तुम्ही वागे की सवा सकळ ही तुम्ही वागे की सवा तुका म्हणे जीवा तुका जीवा जीवा तुका म्हणे तुका म्हणे जीवा धीर नाही तुका म्हणे जीवा तुका म्हणे जीवा तुका म्हणे जीवा धीर नाही राजस सुकुमार मदनाचा पुतला राजस सुकुमार मदनाचा पुतला राजस सुकुमार मदनाचा पुतला राजस सुकुमार पांडुरंग ये रे 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 विठोबा
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याण निधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ